ஒரு பேரு த கிங் சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, ஆனால் முன்னாடி லியோ படத்தில் விமர்சித்து பேசினேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த படம் தியேட்டர்கள் கலெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லட்டுங்க, நான் மீஸ் எடுக்கிறேன். அது எனி டைம் நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம், நான் போய் பார்ப்பேன். பார்க்கும்போது என்ன ரியாக்ஷனு தெரியல. விமர்சனங்கள் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம பண்ணலையே. பட் அவங்களுக்கு இப்போ அரசியலில் வந்துட்டாங்க, அரசியல் தலைவர் ஆகிட்டாரு, அவருக்கும் ஒரு பக்கம் கண்டிப்பாக வந்திருக்கும். வரும்போது நம்ம அதை பார்க்கும்போது அவருடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், என்னுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், அது நம்ம சந்திக்கும் போது தான் தெரியும். அது கோவப்பட வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க கரெக்டாக? அவருக்கு கோவமாக இருக்காது சார். அப்படி கோவப்படுறதா இருந்தால் இப்போ ஸ்டாலின் சாரை போய் பார்த்துருக்க மாட்டார். இப்போ நீ இசக்கி சுப்பையாவோட பேர் பார்த்துருக்கீங்களா போகும்போது? அது காரணம் அப்போ அண்ணன் நான் நாளைக்கு போகிறேன், என்னுடைய எம்எல்ஏ இதை ரிசைன் பண்ணிட்டு நான் தாவேக்கால இணைய போகிறேன், உங்களுடைய கண்டிஷன் என்னன்னாரு. ஆனால் நான் சொன்னேன், அண்ணன் நீங்கள் எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும், ஏன்னா என்னை விட நீங்கள் அரசியல் அனுபவம் இல்லாது, அது ஏன் இஷ்டம், நான் போகிறேன், எனக்கு விஜய் சாரை பிடிச்சிருக்கு, மக்கள் அவரை முதலமைச்சரை ஆக்கியிருக்காங்க, மக்கள் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. ஆனால் தரக்குறைவாலாம் பேச மாட்டேன், ஏன்னா எங்களுக்கு தலைவர் கேப்டனுடைய மனைவியார் நீங்கள், அதனால் நம்ம தரக்குறைவாலாம் பேச மாட்டோம், அரசியல் பேசுவோம். குறிப்பாக விஜய் சாருக்கு எதிராக ரஜினி சாரை கொண்டு நிறுத்தின தகவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரஜினி சார் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஆளா? அவர் ரொம்ப ஜெனுவனாக இருப்பார். ப்ளஸ் அவர் தோத்துட்டாருங்கிற ஒரு காரணத்துக்காக போய் பார்க்க போயிருக்கு. எனக்கே ஐயோ தோத்துட்டாரே சார், நம்ம எப்படி பார்த்தோம், நம்ம திரு ஸ்டாலின் சாரை தோத்துட்டாரு, எனக்கே உள்ளுக்குள்ள ஒரு ஆசை ஸ்டாலின் சாரை பார்க்கணும். அதே விஜய் அவர்கள் எல்லாருமே சொல்லிச்சாரு, எடப்பாடி அவர்களை மீட் பண்ணல, அதே போல் ரஜினி அவர்களை மீட் பண்ணல, இதுவும் விமர்சனமாக போயிட்டு இருக்காங்க. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆனால் முன்னாடி லியோ படத்தில் விமர்சித்து பேசினேன் அப்படின்னு சொன்னீங்க. அது எனி டைம் நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம், நான் போய் பார்ப்பேன். பார்க்கும்போது என்ன ரியாக்ஷனு தெரியல. பட் அவர் பட் ஏன்னா ஈஸியாக எடுத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம விமர்சனங்கள் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம பண்ணலையே நம்ம. பட் அவங்களுக்கு இப்போ அரசியலில் வந்துட்டாங்க, அரசியல் தலைவர் ஆகிட்டாரு, அவருக்கும் ஒரு பக்கம் கண்டிப்பாக வந்திருக்கும்ல. அது வரும்போது நம்ம அதை பார்க்கும்போது அவருடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், என்னுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், அது நம்ம சந்திக்கும் போது தான் தெரியும். அது கோவப்பட வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க கரெக்டாக? அவருக்கு கோவமாக இருக்காது சார். அப்படி கோவப்படுறதா இருந்தால் இப்போ ஸ்டாலின் சாரை போய் பார்த்துருக்க மாட்டார்ல சார். கரெக்டு. ஸ்டாலின் சாரை பார்த்துருக்க மாட்டார், எதிர்கட்சிக்காரங்களை போய் பார்த்துருக்க மாட்டார். அதுக்கு பக்குவம் வந்துடும், அரசியல் பக்குவங்கிறது வந்துடும்ல சார். உங்களுடைய பல மூகள் எல்லாருமே கவனிக்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் இசக்கி சுப்பையாவோட பேர் பார்த்து வந்தீங்களா சார் போகும்போது? அது காரணம் என்ன சார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அண்ணன் இசக்கி சுப்பையா அண்ணன் ஒரு 25 வருஷம் பழக்கம் எனக்கு. உங்களுக்கு? ஆமாம், எனக்கு பக்கத்து ஊர் தான், நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர், பக்கத்து தொகுதி, அம்பாசமுத்திரம் தொகுதி. அடிக்கடி நம்ம சந்திப்போம், நாங்கள் பேசுவோம். அப்போ அண்ணன் நான் நாளைக்கு போகிறேன், என்னுடைய எம்எல்ஏ இதை ரிசைன் பண்ணிட்டு நான் தாவேக்கால இணைய போகிறேன், உங்களுடைய கண்டிஷன் என்னன்னாரு. ஆனால் நான் அவர் ஏன்னா ஏடிஎம்கே இல்லை, ஸோ நான் ஏடிஎம்கே ஜாயின் பண்ணுறதுக்கு அண்ணனும் ஒரு ரீசன், நிறைய பேர் அதில் ரீசன், கடம்பூர் ராஜண்ணன், இவர் நம்ம ஐயா எடப்பாடி அவருடைய பையன், எல்லாருமே ஒரு காரணம். அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, நான் மூவ் பண்ண போகிறேன், நீங்கள் மூவ் பண்ணுறீங்களா, என்னோட வர்றீங்களான்னாப்புல. அப்போ நான் சொன்னேன், அண்ணன் நீங்கள் எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும், ஏன்னா என்னோட நீங்கள் அரசியல் அனுபவம் இல்லாத இருந்தாலும் எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் திரும்ப 10 நிமிஷம் கழித்து பேசினேன். ஏன்னா அதுக்கு இடையில் நான் 10 நிமிஷத்தில் நமக்கு வேண்டியவங்கள்டெல்லாம் கேட்டேன், என்னுடைய ஃபேமிலியில் கேட்டேன். என் பையன் டாக்டர் எம்டி, அவன் சாரோட பெரிய ஃபேனு, என் பொண்ணு அதை விட பெரிய ஃபேனு. ஏன்னா ஓட்டு போடுறதுக்கு கோயம்புத்தூரில் அவன் எம்டி படிச்சுக்கிட்டு இருக்கான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில். 2000 4000 செலவு பண்ணி பஸ்ஸுக்கு ஓட்டு போட்டு போனேன். நான் கூட சொன்னேன், 4000 வேஸ்ட் ஆகுதுடா அப்படின்னு. இல்லை நான் விஜய் சாருக்கு ஓட்டு போட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தான். ஸோ இப்போ அவங்ககிட்டலாம் கேட்டேன். அப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க, இல்லை நீங்கள் மூவ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்னாங்க. அப்போ நான் திரும்ப அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணா நான் உங்களோட வந்துடுறேண்ணே அப்படின்னா. இப்போ காலைல எங்கேண்ணா வரணுன்னா, இப்போ 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துருங்க, இங்கே வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டு எல்லாருமே ஒன்றா கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் கூடயே நம்ம போய் சபாநாயகரில் அறையில் போய் அவங்க ரிசைன் லெட்டரை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாங்கள் போய் அண்ணன் புஷி ஆனந்த் அண்ணன் பொதுச் செயலாளர் அண்ணனை பார்த்தோம்.
அதன் பிறகு வந்து அண்ணன் செங்கோட்டையனை பார்த்தேன். அதுக்கப்புறம் அண்ணன் ஆதவர்ஜனாவை பார்த்துட்டு அப்புறமா பனையூரில் போய் கட்சியில் எல்லாருமே இணைஞ்சு கார்டு வாங்கிட்டு அப்படியே வந்தோம். ஸோ வந்து இசக்கி சுப்பையா அண்ணன் வந்து நமக்கு வெல்விஷர். ஏன்னா என்னோட சீனியர் அவர், ப்ளஸ் திரைப்பட தயாரிப்பாளர் அவர். அவர் 3 படம் எடுத்திருக்கிறார், அதில் நான் நடிச்சிருக்கிறேன். ஸோ நம்ம ஏரியா அப்படிங்கிறதுனால ரொம்ப க்ளோஸ், அவர் பாண்டிங் ஜாஸ்தி. ப்ளஸ் வந்து அரசியல் அனுபவம் உள்ளவர். ஸோ அதனால் வந்து அவர் சொன்னார், சரி நமக்கு ஒரு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அவர் கூட போய் ஜாயின் பண்ணேன். சார் அவர் வெளியேறின வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, பொதுவாகவே வந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் வெளியில் வந்தாலே அது வந்து பெரிய இழப்பு தானே, அதிமுகவுக்கு வந்து இழப்பு தானே. ஏன்னா அவர் வந்து அமைச்சராக இருந்தவர், 3 முறை வந்து எம்எல்ஏவாக இருந்தவர், ப்ளஸ் அந்த தொகுதியை வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறவர், எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் போயிடுவார், எந்த ஒரு விஷயத்துக்கும் முன்னாடி நிற்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரையும் நம்ம மிஸ் பண்ணோம்னா அந்த இயக்கத்துக்கே ஒரு இழப்பு தானே. ஸோ அது வந்து அங்கே ஏதோ ஒரு இயக்கத்தில், அந்த பெரிய இயக்கத்தில் அங்கே ஏதோ ஒரு மிஸ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட நான் பேப்பரில் படித்தேன், எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு மாதம் கழித்து தான் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நன்றி அறிவிப்பு கூட்டத்துக்கு போனார் அப்படின்னு. அப்போ அது வரைக்கும் அவங்க உள்கட்சி பிரச்சனைகள் அவர் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே அந்த 1 மாத காலம் ஆயிடுச்சு இல்லை. ஸோ இன்னும் அது வந்து தீர்வு ஆகலைல்ல. இப்போ நம்ம வந்து ஒரு இயக்கத்துக்கு போகிறோம்னா அந்த இயக்கம் வந்து இப்போ நம்மளே வந்து பார்க்குறோம்ல, ஒரு அதிமுகங்கிறது ஒரு 5-6 அதிமுகவாக ஆகிப்போச்சு இல்லை. அப்போ நம்ம வந்து அதில் மெயின்டைன் பண்ணுவோமா அப்படிங்கிறது நமக்கே ஒரு டவுட் ஆகுது. அப்போ வந்து நம்ம இப்படி ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னு அண்ணன் இசக்கி சுப்பையா அண்ணன் ஃபோன் பண்ணுறாப்புல. அப்போ சரி நல்ல விஷயந்தான் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அங்கே போயிட்டோம். அதுக்கு வந்து இவனுங்க வந்து ஆளாளுக்கு ஒன்று போட்டு மாதத்துக்கு ஒரு கட்சி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு தேமுதிக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தது. நான் தான் அந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளருக்கு அந்த மாவட்ட செயலாளர் பதவியே வாங்கி கொடுத்தேன். அந்த மாவட்ட செயலாளர் வந்து அந்த இடத்துல போய் உனக்கு உன் கட்சியை பற்றி பேசு, இதை பற்றி பேசு, அங்கேயும் உட்காந்துட்டு என்னையை பற்றி வாரத்துக்கு ஒரு கட்சி மாறுறாரு, மாதத்துக்கு ஒரு கட்சி மாறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் என்னையை பற்றி எதுக்கு உனக்கு பேசணும்? நீ உன்னையை பற்றி பேசு, உன் கட்சியை பற்றி பேசு. அப்போ நீ பேசுகிறதுனால தான் நான் பேச வேண்டிய சூழ்நிலை வருது வெளியில். புரியுதுங்களா? அங்கே போய் நின்றுட்டு அவர் மாதத்துக்கு நான் என்ன இந்த அண்ணன் வடிவேல் மாதிரியா இருக்கிற இடத்திலே இருந்து நான் கட்சி மாறுறதுனால என்ன பயந்தாங்கொல்லியோ பச்சோந்தியோ நினைக்காதீங்க, இந்த இந்தியாவிலேயே இருக்கிற மேடையிலேருந்து கட்சி தவிர ஒரே ஆள் நான் அப்படின்னா சொல்லிக்கிட்டு போகிறேன் நான். இல்லை, அது ஏன் இஷ்டம். நான் வாரத்துக்கு ஒரு கட்சி போவோம், உனக்கு என்ன வந்தது? நீ ஏன் அந்த இடத்துல போய் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் போய் பேசுகிற? நீ அசிங்கமா இல்லை? அது ஏன் இஷ்டம், நான் போகிறேன். எனக்கு விஜய் சாரை பிடிச்சிருக்கு, மக்கள் அவரை வந்து முதலமைச்சரை ஆக்கியிருக்காங்க, மக்கள் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. அவ்வளவு 1,70,00,000 பேர் நம்பிக்கை வைக்கும்போது நான் நம்பிக்கை வச்சு அவரோட போகிறேன். உனக்கு ஏன் வலிக்குது? ஏன் நீ அதை பேசுகிற? ஏன் நீ வந்து இந்த கட்சியில் தான் நினச்சிட்டு இருக்கியா? நீயே 3 கட்சி மாதிரி வந்தவன் தானே. புரியுதுங்களா? போனவனை பற்றி நீ ஏன் பேசுகிற? அப்போ நீ பேசுறதுனால நான் பேச வேண்டிய சூழ்நிலை வருது இல்லை. இப்போ இல்லைன்னா நான் நோ கமெண்ட்ஸ்னு போயிட்டே இருப்பேன். தேமுதிகவை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க சார் அப்படின்னு கொஸ்டின்லேயே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இப்போ இவ்வளோ தூரம் பேச வச்சது காரணம் நீங்கள் தானே. நீங்கள் சொல்லுங்கள், தலைவர் நீங்கள் சொல்லுங்கள், போனவரை பற்றி ஏன்பா பேசுகிறேன்னு அங்கேயே நீ பிளாக் பண்ணுங்க. நீங்கள் அப்புறம் நான் ஏன் வெளியே போய் பேச போகிறேன்? நீங்கள் பேச நானும் பேசத்தான் செய்வேன். ஆனால் தரக்குறைவாலாம் பேச மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு தலைவர் கேப்டனுடைய மனைவியார் நீங்கள், அதனால் நாம் தரக்குறைவாலாம் பேச மாட்டோம். அரசியல் பேசுவோம். அவங்க பேர் இன்னும் மரியாதை இருக்குது. 100%. அவங்களே வந்து நான் வெளியே வந்தோன்னா அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, இன்றைக்கும் அவர் என்னுடைய சகோதரன் தான் சொல்லியிருக்கிறாங்க. நானும் இன்றைக்கும் அவங்கள அந்நியாராக தான் பார்க்குறேன். ஏன்னா நமக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது கேப்டன் அவர்கள். அந்த அடையாளத்துக்கும் கேப்டனுக்கும் நான் இன்னும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க தான் செய்வேன். இப்போ சூப்பர் குட் ஆர்பி சௌத்ரி சார் இறப்புக்கு கூட அந்நியார் வந்தாங்க, நான் வணக்கம் போட்டேன், என்னை பார்த்து வணக்கம் போட்டு சிரிச்சிட்டு போனாங்க. அதனால் வந்து அது வேறு, அது அரசியல் வேறு. நம்ம ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம 32 வருஷம் நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 32 வருஷம் இல்லை, ஆக்சுவலி வந்து 10 வருஷம். அதுக்கு 92ல் தான் அவங்க வந்தாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், 90ல் வந்தாங்க. குறிப்பாக வந்து விஜய் சாருக்கு எதிராக வந்து ரஜினி சாரை கொண்டு நிறுத்தின தகவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சார் ரஜினி சார் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஆளா? இல்லை, அது ஆக்சுவலாக வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, ரஜினி சார் போய் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி பற்றி பேச போனார் வச்சதுலாம் சொல்கிறாங்க. நம்மளும் வந்து உங்களை மாதிரி மீடியாவில் பார்த்தது தான். பட் எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் அப்படி வந்து அரசியல் மூவ்மெண்ட் பண்ண மாட்டார். ஏன்னா ரஜினி சார் வந்து நான் வந்து பழகியிருக்கேன் சார்கிட்ட. அவர் ரொம்ப ஜெனுவனாக இருப்பார். ப்ளஸ் வந்து அவர் வந்து தோத்துட்டாருங்கிற ஒரு காரணத்துக்காக போய் பார்க்க போயிருப்பார். இப்போ எனக்கே வந்து ஐயோ தோத்துட்டாரே,
சார் நம்ம எப்படி பார்த்தோம் நம்ம வந்து திரு ஸ்டாலின் சாரை தோத்துட்டார். எனக்கே உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை ஸ்டாலின் சாரை பார்க்கணும்னு. பட் இப்போ இயக்கம் நம்ம வேறு மாதிரி இருக்கிறோம், இருந்தாலும் அவரை வந்து பார்க்கணும், ஒரு தடவை பேசணும் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு அரசியல் பாரம்பரியம் மிக்க குடும்பத்திலிருந்து வந்தவர். எந்த ஒரு தேர்தலுமே வந்து தலைவர் கலைஞராகட்டும் யாருமே வந்து தோத்தது கிடையாது. அதேமாரி தலைவர் எம்ஜிஆரும் தோத்தது கிடையாது அவர் நின்ன தேர்தலெல்லாம். பட் ஸ்டாலின் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் தான் தோற்றுருக்கிறாருன்னு நினைக்கிறேன், அவர் நின்னதில்லை. இப்போ எனக்கே ஒரு எண்ணம் வருது, ஐயோ பாவம் அவரை போய் பார்க்கணுமே அப்படின்னு. அப்போ வந்து 40 வருஷம் நட்பில் இருக்கிறவர் திரு ரஜினி சார். அப்போ அவருக்கு அது தோணும்ல, சரி தோத்துட்டார் இவரை போய் பார்க்கணுமே அப்படின்னு தோணிருக்கலாம். அதனால் கூட போயிருந்திருக்கலாம். இவங்க வெளியில் அதை வந்து வேறு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அது அவர் தனிப்பட்ட ஒரு விஷயமா போயிருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து விஜய் அவர்கள் எல்லாருமே சந்திச்சாரு, எடப்பாடி அவர்களை மீட் பண்ணல, அதே போல் ரஜினி அவர்களை மீட் பண்ணல. இதுவும் வந்து விமர்சனமாக போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து எடப்பாடியார் அரசியல் தலைவர்களை வந்து ஐயா எடப்பாடியாரை மட்டும் அவங்க சந்திக்கலன்னு அந்நியார் பிரேமலதா விஜயகாந்தியும் சந்திக்கலையே. என்ன காரணமாக இருக்கும் சார்? அது தெரியல, அது அவர்கிட்ட தானே கேட்கணும். விஜய் சாருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாதுல்ல. அது அரசியலில் 2 பேரை வந்து சந்திக்கலை. பட்டு விஜய் சார் வந்து ரஜினி சாரை சந்திக்கணுமா இல்லை ரஜினி சாரை வந்து விஜய் சாரை சந்திக்கணுமா அப்படிங்கிறது புரோட்டோக்கால் நமக்கு தெரியாது. ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறவர் போய் ஒரு ரஜினி சாரை சந்திக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அவர் இன்றைக்கி வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு. ஸோ அது ஒரு புரோட்டோக்கால் இருக்கலாம், அது எனக்கு தெரியலை, எனக்கு கரெக்டாக தெரியலை. ஏன்னா திரு கமல் சார் வந்து வீடு தேடி போய் வந்து வாழ்த்து சொன்னார். ஸோ ரஜினி சார் போவார், சூழ்நிலைகள் ஏதோ திடீர்னு ஷூட்டிங்கில் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருக்கலாம், இல்லை கேட்காம இருந்திருக்கலாம், இல்லைன்னா கேட்டு கிடைக்காம இருந்திருக்கலாம். அது நமக்கு தெரியாதுல்ல, வெளியில் இருந்து பார்க்குறவங்களுக்கு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அந்த போகலாம், அது நம்ம வந்து காத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி முகமது யூனஸ் அவர்களுக்கு. ஆகாயம் தமிழர்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல அக்கேஷனில் சந்திக்கலாம். நேற்று இன்று நாளை என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். நன்றி, வணக்கம்.